Facebookல நான் ஈரோடு அம்மாச்சி சமையல் அப்படிங்கற பேர்ல நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருந்தேன். இப்போ அத நம்ம வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ புதுசா நான் வந்து ஒரு இமெயில் வந்து ஒன்னு ஓபன் பண்ணேன். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசியை வச்சுட்டு பஞ்சு மாதிரி உங்களுக்கு ஒரு கொல்கட்டை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க இதுல 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துறோம் அப்படினா இதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் இந்த மாதிரி இடிச்சிட்டு இதுல அளந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ணனும்? பாகு காய்ச்சிக்கலாம். இதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல. இதுல வந்து ஒரு 8 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா பொடி பண்ணிரலாம். ஏன்னா மிக்ஸி ஜார்ல போடும்போது அரைப்படாது. அதனால இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதல போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரணும். இது கம்பி பாகாவோ கெட்டி பாகாவோ வேண்டாம். பாருங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வேற பக்கம் வச்சிரலாம். இதுல நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். திருவன தேங்காய் இத போட்டுக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து நல்ல மென்னு சாப்பிடுறதுக்கு தேங்காய் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? இதுல ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க. தேங்காய் எடுத்துட்டு இந்த தேங்காயுமே இதல போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நீங்க நெய்யில வறுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்துக்கு வேற பக்கம் வச்சிரலாம் எடுத்து. இந்த கொல்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு நான் மெஷர்மென்ட் சொல்றேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பாருங்க. அழுத்தி பார்த்தா உங்களுக்கு வந்து உள்ள கை வந்து போக கூடாது. அந்த அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கங்க மாவு. அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க இப்பெல்லாம் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இதல போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க வச்சு மாவுல தனியா எடுத்து வச்சு நம்ம பண்றதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி செய்றவங்களும் நீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். நம்ம ஊத்துன தண்ணிக்கும் இந்த மாவுக்கும் கரெக்ட்டான பக்குவத்துல வந்துருச்சு இப்போ. இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்? நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதுல 4 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊத்தி நான் பாகு காய்ச்சினேன். இந்த மாதிரி வடிகட்டி ஊத்திக்கங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இதுல கல்லெல்லாம் இருக்கும். பாருங்க மாவெல்லாம் நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? தேங்காய் அதையும் இதல போட்டுக்கலாம். கொல்கட்டை மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம எப்படி கொல்கட்டை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க வந்து பிடிச்சிக்கலாம். இதுல உங்களுக்கு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொல்கட்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கையில கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க தடவிக்கங்க. தடவிக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு கொல்கட்டை வேணுமோ நீங்க வந்து பிடிச்சுக்குங்க. பாருங்க இந்த மாதிரி கொல்கட்டை பிடிச்சுக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பால் மாதிரியே நீங்க உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இப்படி எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு தேங்காய் உள்ள இருக்க மாதிரி நீங்க உருண்டை பிடிச்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உருண்டையை அப்படியே எடுத்து கூட நீங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆவியில வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்பதான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இட்லி பானையில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை எடுத்து ஆவியில வேக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க கொல்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க.
ஒட்டாமல் சூப்பராக நல்லா வந்திருக்கு. எல்லா கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.